வணக்கம். சொல்லுங்க, எந்த இயக்கத்துல இருக்கீங்க? சொல்லுங்க சார். அதிமுக இருக்கேன் சார். சார் இது வந்து BLA 2க்கான மீட்டிங், சரிங்களா? கரெக்டா சார்? இப்போ இது வந்து மக்கள் பிரதிநிதி பேசுறாங்க. அண்ணன் பேசுறாரு, மண்டலம் 1 சேர்மன் மண்டலம் 2 சேர்மன் பேசுறாரு, அதுக்கப்புறம் 1 சேர்மன் பேச முயற்சி பண்றாரு, சரிங்களா? BLA 2 நீ கொஸ்டின் கேட்கலாம். இதே மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட பகுதி செயலாளர், என்னோட கவுன்சிலரை நான் கூப்பிட்டு வந்து பேச சொல்லிருப்பேன்ல. இதை நீ அனுமதிக்கலாமா? எனக்கு தெரியாது, நான் அதிகாரி கேட்கிறேன். டவுட் என்னோட சந்தேகத்தை நான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்க கோரிக்கையை சொல்லுங்க. உங்களோட சரி, என்னோட கோரிக்கை சரி இப்போ 90% கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி பாத்தீங்கன்னா ஒரு பாகத்துல கேள்வி பதில் சொல்லிட்டு வாங்க. நீ வெயிட் பண்றேன். என்னங்க, இது ரெண்டு தரப்புக்கு நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஒரு ERO தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு BLA 2க்கான இந்த சாருக்கான ஒரு விஷயம். அதனால நீங்க பேசுறதெல்லாம் இங்க பேச வேண்டிய காலம் இது இல்ல. சொல்லுங்க. சரி, இப்போ 30% ஓட்டு ஒரு பூத்துல வந்து ஷிஃப்டடா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருப்பேன். அதே தெரியல பொருளாதார சூழ்நிலை காரணமா நான் வேற ஒரு வீட்டுல வாடகைக்கு போயிருப்பேன். இப்போ நீங்க வந்து ஃபார்ம் கொடுக்கும் போது நான் வாடகைக்கு இருந்த இடத்துல பிரசன்ட் அட்ரஸ் இப்போ இல்லைன்னா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த நியாயம்? இப்போ நான் ஷிஃப்ட் ஆகி போனது நான் என்ன பண்றது? மறுபடியும் போய் சேர்றது எல்லா பாம்பர மக்களும் சேர மாட்டாங்க. இதுக்கு ஒரு வழி சொல்றது, இது என்ன பண்றது? தொகுதி மாற்றத்தை பத்தி சொன்னாரு. இது நான் கேட்டுக்க ஒரு பதில் சொல்றேன். சார், இப்போ ஷிஃப்ட்ல வந்து இப்போ ஒரே பார்ட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரே பார்ட்டுக்குள்ள 4 தெரு இருக்கும். இந்த ஒரு தெருல இருந்துட்டு பக்கத்துல இன்னொரு தெருல இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு இப்போ நீங்க வந்து BLOஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார்ம்ஸ், எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா நம்ம சட்டமன்ற தொகுதியை விட்டோ இல்ல வேற ஒரு பார்ட்ல இருந்து வேற ஒரு பார்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க அப்படி தப்பா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்தோம்னா அவங்களோட பேர் வந்து ரிப்பீட்டடா வரும். அதனால வந்து எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்க எல்லாருமே நம்ம வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ல தான் அந்த பீரியட்ல நீங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி வாக்காளர் பட்டியல ஃபைனல் ரோல்ல அவங்களோட பேரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். நான் ஒரே பாகத்துக்கு உட்பட்டு இருந்தா கொடுத்துக்கலாம் ஃபார்ம், வேற பாகத்துல இருந்தா கொடுக்க முடியாது.